வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கிறவங்க ஒரு தடவை இந்த மாதிரி ரோஸ் மில்க ட்ரை பண்ணி பாருங்க. உடல் உஷ்ணத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய பாதாம் பிசின், சப்ஜா விதைகளை சேர்த்து இந்த ரோஸ் மில்க் நம்ம செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார்ல காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இது கூடவே ரோஸ் மில்க் எசன்ஸ், தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா அரைப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ்ல தேவையான அளவுக்கு ஐஸ் கட்டிகளை சேர்த்துட்டு ஊற வச்ச பாதாம் பிசினை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஊற வச்ச சப்ஜா விதைகளையும் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ரோஸ் மில்க் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்டியான ரோஸ் மில்க் ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.